எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமை. அன்பான துளாராசி நேயர்களே, நம்பிக்கை கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என்றைக்குமே ஒரு தனி ஸ்டோரி உண்டு. நீங்கள் என்றைக்குமே ஸ்டோரி படைக்கக்கூடியவர்கள் தான். எக்காரணம் கொண்டு உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டியை நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க. அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்றைக்குமே சோகங்களோ துக்கங்களோ எது வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மனபலத்தை அதிகமாக ஆண்டவன் கொடுத்து வச்சுருக்கிறான். அந்த மனபலம் இருக்கிற வரைக்கும் எதையும் எதிர்கொள்ள முடியும். நீங்கள் எத்தனை தடவை இப்படி தான் சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே மனபலம் இருக்கிறதுனால தான் நம்ம சந்திக்கிறோம். நம்மளை எத்தனையோ பேர் நம்மளை ஆட்டி படைக்க நினைக்கிறாங்க, அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்க, தூக்கி எறிய நினைக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் நம்ம சக்ஸஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். முடிஞ்சிரும் கதை நினைக்கிறான், அப்பயும் வெளியில் கிளம்பி வரோம். எப்படி நடக்குது? இந்த கிரகங்களுடைய தன்மை தான். சுக்கிர தசையில் பிறந்தவர்கள் வரலாறு படைத்தே தீர வேண்டும். குருவுடைய அருள் படைத்தவர்கள் வரலாறு படைத்தே தீர வேண்டும். செவ்வாயுடைய அருள் படைத்தவர்கள் வரலாறு படைத்தே தீர வேண்டும். ராகுவுடைய அருள் படைத்தவர்கள் வரலாறு படைத்தே தீர வேண்டும். நீங்கள் சுக்கிரன் ஆட்சி பெற்றவர்கள், அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? சுக்கிரனே ஆட்சி பெற்றிருக்கிறான் உங்கள் ராசியில். நீங்கள் வரலாறு படைப்பீங்க, குறித்து வச்சுக்கிங்க, கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக நீங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரியை எழுதுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன கஷ்டம் வேணாலும் பட்டுங்க, எவ்வளோ வருத்தம் வேணாலும் இருக்கட்டும், இனிமேல் நல்லது நடக்க போகுது. அதுக்கு லைட்டாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு தரேன். இப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த புத்தியில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் பிறக்கிற போது ஒரு 3 நட்சத்திரம், விசாகம், சித்திரை, சுவாதி. நீங்கள் குரு தசையில், செவ்வாய் தசையில், ராகு தசையில் பிறந்திருப்பீங்க. இதுதான் துளாராசி. எந்த திசையில் வேணாலும் பிறங்க. இப்போ என்ன புத்தி நடக்குது இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் சூரிய புத்தி நடக்குதா? இந்த துளாராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் சூரிய புத்தி நடந்தாலும் உங்கள் புகழுக்கு யாரோ களங்கம் விளைவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ புகழை பற்றி யோசிக்காதீங்க. அப்போ நீங்கள் யாருக்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுடாதீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய சவால்களை விடலாம், சவால்களில் ஜெயிக்கலாம். ஆனால் சூரிய புத்தி வரும்போது ஒரு விஷயத்தில் மிஸ் ஆவீங்க. சார் நான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆனேன் சார், இந்த ஒரு விஷயந்தான் சார் எனக்கு சக்ஸஸ் ஆக முடியல, தட்டுமாறுது சார், தவிக்கிறேன் சார், இதை ஜெயிச்சிட்டேன்னா சார் நான் எங்கேயோ சார் போவேன் சார். இந்த ஒரு உறவை ஜெயிக்க முடியல, இந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியல, ஏதோ ஒன்று மட்டும் மைனஸ் பண்ணும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு. என்ன காரணம்? சூரிய புத்தி அப்போ நடக்குதுன்னு அர்த்தம். சூரியன் அப்போ சகாயமாக இல்லைன்னு அர்த்தம். இந்த சூரியன் சகாயம் இல்லாத போது இதுவரைக்கும் டாப் லெவலில் பேர் வாங்கின நம்ம, சக்ஸஸ் பண்ண நம்ம அந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வருத்தப்பட்டு பேக்கில் நிற்போம். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அப்போ கூட சில போலிகளாக ஒரு உண்மையை மறைச்சு பொய்யா சொல்லுவோம், அதையும் உண்மையாக சொல்லுவோம். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு சூரிய புத்தி நடக்கும்போது கவனமாக இருங்க. அப்போ வார்த்தைகளை விட வேண்டாம், வெயிட் பண்ணால் நல்லது நடக்கும். அடுத்தது பாருங்கள், சந்திர புத்தி. சந்திர புத்தி வரும்போது உங்கள் மனசில் பட்டவர்கள்லாம் பகையாயிடுவாங்க. யாரை ரொம்ப நேசிக்கிறீங்க, யார் ரொம்ப அன்பானவர்கள், இவங்கெல்லாம் பகையாகுவாங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, இவன் அதை செஞ்சிருவான், அவன் அதை செஞ்சிருவா அப்படின்னு. அவன் ஏமாற்றிடுவான், கையை விரிச்சிருவான். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு சந்திர புத்தி நடக்குது. நீங்கள் எந்த திசையில் பிறந்தாலும் சரி, சந்திர புத்தி நடக்கும்போது சில பேர் கையை விரிச்சிடுவாங்க. நீங்கள் நினச்சி பார்த்த மனிதர்களுடைய உருவம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க உருவம் தெரியும், உள்ளம் உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த உள்ளம் அப்போ உங்களுக்கு உண்மையை தெரிய வைக்கும். சே, இவனை போய் இவ்வளோ நாள் நான் நம்பி இருந்தேனடா அப்படி. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு பகை, சூரியன் நீசம். அப்போ சூரிய புத்தி சந்திர புத்தி வரும்போது எச்சரிக்கையாக இருங்க. மனிதர்களுடைய மனதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ சில பேர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருவான், லெசன் எடுத்துருவான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் புத்தி, புதன் புத்தி, குரு புத்தி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நீங்கள் பூமி வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி யோகம் ஏற்படும். உடம்புல என்ன வியாதி வந்தாலும் அந்த வியாதியை நீங்கள் கடந்து வர முடியும். சில பேருக்குள்ள சின்ன வியாதி வந்தாலும் அவன் அப்படியே தவிப்பான். உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் வெளியில் சொல்லிக்கவே மாட்டீங்க, அந்த வியாதியை கடப்பீங்க. இதுதான் உங்கள் மனபலம், இதுதான் உங்கள் மனபலம். அதேமாரி கடன், எவ்வளவு கடன் வந்தாலும் அதை சமாளிப்பீங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்கிறார். உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் செவ்வாய். சந்திச்சு பார்ப்போம்டா, பேசி பார்ப்போம்டா. ஒரு பிரச்சனை வருதுன்னா பேசி பார்ப்போங்கிற எண்ணம் வரும்.
பயந்து போகிற எண்ணம் வராது. பேசி பார்ப்போம். அவன் சார் உங்களை எதிர்க்கிறான் சார், சார் அவன் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுறான் சார், பேசி பார்ப்போம்ப்பா, சமாதானம் பேச்சுவார்த்தை. இது இந்த செவ்வாய் புத்தி வேலை செய்யும். புதன் புத்தி புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், இரவு தூக்கத்தை கூட கெடுக்கும், ஆனால் புத்தி வேலை செய்யும். அதை முடிச்சுட்டு தான் உட்கார வைக்கும். அப்போ புதன் சப்போர்ட் பண்ணுறார். குரு புத்தி நல்ல நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க, பெரிய மனிதர்கள் உதவி பண்ணுவாங்க. எதிர்பார்க்குறவன் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டான், எதிர்பார்க்காதவன் உதவி பண்ணுவான். அவன் வரவே லைன்லேயே இருக்க மாட்டான், அவன் உதவி பண்ணுவான். கண்ணுக்கு முன்னாடி கபோதி நிற்பான், உதவி பண்ண மாட்டான். கண்ணுக்கு முன்னாடி குத்துக்கள் மாதிரி நிற்பான். அவன்கிட்ட போய் நம்ம கேட்கலாமான்னு தோணும். அவன் நம்ம படுற கஷ்டத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனால் உதவி பண்ண மாட்டான். அந்த கஷ்டத்துக்கே காரணம் அவனாக இருப்பான், ஆனால் யாரோ கண்ணுக்கு தெரியாதவன் உதவி பண்ணுவான். இதுதாங்க துலா ராசி. இதை தாங்க இந்த குரு கொடுப்பாரு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் நல்லதை கொடுப்பார் குரு. குரு புத்தி வரும்போது நீங்கள் தைரியமாக இறங்கி செய்யலாம். உங்களுக்கு நல்ல மனிதர்கள் சந்திப்பு, அரசியல்வாதிகள் சந்திப்பு, அதிகார சந்திப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வாங்க, உங்களை கீழே தள்ளி விட்டுற மாட்டாங்க. தத்தளிக்கிறவர்களை தூக்கி விடுவார் குரு பகவான். நான் அதனால தான் அடிக்கடி துளாராசியை மட்டும் குரு தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கன்னு சொல்லுவேன். அதேமாதிரி சுக்கர புத்தி எந்த திசையில் சுக்கர புத்தி நடந்தாலும் சரிங்க, நீங்கள் நினைச்சது நடக்கும். என்ன வேணாலும் நினைங்க. ஆசைப்படுற விஷயங்களை கை கொடுக்க முடியும். நீங்கள் டொயாட்டா கார் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இன்னோவா கார் டொயாட்டா கம்பெனியில் இன்னோவா கார் வாங்கணுமா வாங்குங்க, பென்ஸு கார் வாங்கணுமா வாங்குங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? முடியவே முடியாது சார். முடியாதுங்கிறதே உங்கள்கிட்ட இல்லைங்க. அப்புறம் 10 லட்ச ரூபா ஈஸியாக புரட்ட முடியும். சுக்கிர புத்தி நடந்ததுன்னா 10 லட்சத்தை புரட்ட முடியும். ஆமாம், பொய் சொல்ல மாட்டீங்க, திருட மாட்டீங்க, உங்களுடைய உண்மைக்கு உண்மை கிடைக்கும். சுக்கிர புத்தி நல்ல பலனை கொடுக்கும். அந்த நேரம் சுக்கிர புத்தியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தைரியமாக இறங்கி சவால் விட்டு சக்ஸஸ் பண்ணலாம். எல்லாருடைய மூஞ்சிலையும் கரிய பூசலாம். ஆமாம், இது உங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு அடிக்கிற யோகம். எல்லா யோகத்தை விட சனி புத்தி நடக்கும்போது நீங்கள் டாப்பில் வருவீங்க. துளாராசிக்காரர்களுக்கு சனி புத்தி நடக்கும்போது உச்சம் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு வரலாறு படைப்பீர்கள். தடைக்கல்லாம் உடையும். உங்களை பார்த்து பயப்படுவாங்க. சட்டத்தில் உங்களுக்கு நிறைய சகாயங்கள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்லாம் ஜெயிப்பீங்க. உங்கள் மேலே போடப்பட்ட வீண் பழிகள்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. குடும்ப சுமைகள்லேருந்து வெளியில் வருவீங்க. வெளிநாடு பயணம் செய்பவர்களுக்கு நல்லது, வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு நல்லது. துளாராசியில் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா யோகம். சனி புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த பிஆர்லாம் கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்க்குற பிஆர் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அங்கீகாரத்தை சனி பகவான் கொடுப்பார். துளாராசிக்காரர்களுக்கு சனி புத்தி பிரகாசமான விஷயத்தை கொடுக்கும், பக்குவமான யோகத்தை கொடுக்கும். காலப்புருஷ தத்துவம் உங்களுக்கு சகாயத்தை ஏற்படுத்தும். அது வரைக்கும் நடக்காத விஷயம்லாம் சனி புத்தியில் நடக்கும். கெட்டவர்கள் விலகுவார்கள், நல்லவர்கள் சேருவாங்க. இடமாற்றத்தை சந்திப்பீங்க. சுகபோக வாழ்க்கையை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள தகுதி தராதரம் உயரும், பொறுப்புகள் கூடும். ஸோ உங்கள் ஜாதகத்திலே ரொம்ப பெஸ்ட்டான டைம்ங்கிறது சூரிய புத்தியை தவிர மற்ற எல்லா புத்தியும் சப்போர்ட் பண்ணும். சூரிய புத்தியும் சந்திர புத்தியும் வேண்டாம். சூரிய புத்தி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்தும். சந்திர புத்தி கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். மற்ற எல்லா புத்தியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதில் ரொம்ப சூப்பர் புத்திங்கிறது சுக்கிர புத்தியும் சனி புத்தியும் நடக்கும்போது அசால்ட்டாக சில நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பெரிய டாப் லெவல் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இதை மட்டும் பயன்படுத்துங்க, நீங்கள் வரலாறுல இடம் பிடிப்பீங்க கண்டிப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே, இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது, கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டுமே சாயா கிரகம், நிழல் கிரகம்னு பேர். இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும், யாருக்கு நடந்தாலும், நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும், அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை, உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது, உங்களை சுற்றி யாரெல்லாம் எனிமிஸ் இருக்காங்க, யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான், எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும், இதை நாம் தெரிஞ்சுக்கணும். கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும், நாம் ஒருத்தவனை எப்படி பயன்படுத்தணும், நாம் எப்படி ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும், இதை தான் தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த தசாபுத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு 2 பலன்தான். ராகு புத்தி உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க, மைனஸே கிடையாது. நண்பர்களே, தசாபுத்திகளை பற்றி இப்போ பேசணும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க. நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு. நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு 3 விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். 1, டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை வீணாக்காதீர்கள். நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க. நமக்கு வரக்கூடிய கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க. கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம். அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க. சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும். வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம். நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்தை சின்னதாக எடை போட்டு வச்சுருப்பீங்க. அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் ஆக்க போகுது. எல்லா படத்துலையும் பார்த்துருக்கீங்களா, முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க, இந்த ஃபோனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க. அந்த ஃபோனில் தான் பிறகு அந்த கிளைமாக்ஸில் சீன் வச்சுருப்பார் டைரக்டர். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பார். இதெல்லாம் தான் பின்னாடி தெரியும். முன்னாடி நடக்கிற செய்தியை பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை, உற்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும். இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது. இந்த பதிவு பார்ட் 1. இந்த பதிவுடைய பார்ட் 2 தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன், ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும். அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா நம்ம வரலாறில் இடம் பிடிக்க முடியும். இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது, நம்ம வெறுத்து போயிடக்கூடாது, பயந்து போயிடக்கூடாது, நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது, நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு. இந்த பதிவுடைய 2வது பார்ட்டில் என்னென்னா, இந்த ஒவ்வொரு தசாபுத்தியும் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும், என்ன பரிகாரத்தை செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இப்போ மேஷ ராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும், சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.